ஓம் சாந்தி. 28/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, யார் மகாவீரர்? யார் மகாவீரர்? இரண்டாவது கேள்வி, எதற்கு கார் இருள் என்று கூறப்படுகிறது? எதற்கு கார் இருள் என்று கூறப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, மாயை யாருடைய புத்தி பூட்டை பூட்டிவிடுகிறது? மாயை யாருடைய புத்தி பூட்டை பூட்டிவிடுகிறது? நான்காவது கேள்வி, சும்மா இருங்கள் என்று பாபா எதை சொல்கிறார்? சும்மா இருங்கள் என்று பாபா எதை சொல்கிறார்? அஞ்சாவது கேள்வி, உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய வேலை என்ன? fill in the blanks. ஆத்மா டேஷ் காரணத்தினால் டேஷ் இருக்கிறது. ஆத்மா டேஷ் காரணத்தினால் டேஷ் இருக்கிறது. இரண்டாவது, டேஷ் காரணமாக அனைவரும் டேஷ் வருகிறார்கள். டேஷ் காரணமாக அனைவரும் டேஷில் வருகிறார்கள். மூன்றாவது, தன்னுடைய அனைத்து பிராப்திகளையும் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது டேஷ். தன்னுடைய அனைத்து பிராப்திகளையும் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது டேஷ். நான்காவது, எந்த ஒரு விஷயத்திலும் டேஷ் வரக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் டேஷ் வரக்கூடாது. டேஷ் நேரத்தை இழக்காதீர்கள். டேஷ் நேரத்தை இழக்காதீர்கள். அஞ்சாவது, ஆத்மா அபிமானியாக மாறினால் டேஷ். ஆத்மா அபிமானியாக மாறினால் டேஷ். ஆறாவது, நிந்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, யார் மகாவீரர்? பாபா சொல்றார், யார் மகாவீரர் அப்படின்னா, பிராமண குல பூஷணர்களுக்கு முற்றிலும் துக்கம் வரக்கூடாது. பிராமண குல பூஷணர்களுக்கு முற்றிலும் கொஞ்சம் கூட துக்கம் வரக்கூடாது. அவர்களுக்கு தான் மகாவீரர் என்று கூறப்படுகிறது. இப்போ நம்ம எல்லாருமே யாரு? பிராமண குல பூஷணர்கள். அப்ப கொஞ்சம் கூட துக்கம் வரக்கூடாது. அவர்களுக்கு தான் மகாவீரர் என்று சொல்ல முடியும். இரண்டாவது கேள்வி, எதற்கு கார் இருள் என்று கூறப்படுகிறது?
ஆத்மாவின் தந்தையை யதார்த்தமாக அறிந்து கொள்ளவில்லை. இதற்குதான் கார் இருள் என்று கூறப்படுகிறது. ஆத்மாவின் தந்தையை யதார்த்தமாக அறிந்து கொள்ளவில்லை. இதற்குதான் கார் இருள் என்று கூறப்படுகிறது. மூன்றாவது கேள்வி. மாயை யாருடைய புத்தி பூட்டை பூட்டிவிடுகிறது? பாபா அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, வீணான உலகில் விஷயங்கள், வீணான உலகில் விஷயங்களை பேசிக்கொண்டு இருப்பவர்களின், நேரத்தை வீண் செய்பவர்களின் புத்தி பூட்டை மாயை பூட்டிவிடுகிறது. வீணான உலகில் விஷயங்களை பேசிக்கொண்டு இருப்பவர்களின், நேரத்தை வீண் செய்பவர்களின் புத்தி பூட்டை மாயை பூட்டிவிடுகிறது. நான்காவது கேள்வி. சும்மா இருங்கள் என்று பாபா எதை சொல்கிறார்? பாபா சொல்றார், எவ்வளவு பக்தியில் உழைத்தீர்களோ அவ்வளவு இங்க சும்மா இருங்கள். பக்தியில் அவ்வளோ நீங்க கஷ்டப்பட்டீங்க, உழைச்சிங்க, இப்ப நீங்க இங்க சும்மா இருங்கன்றார் பாபா. சும்மா இருக்கிறதுனா என்ன சொன்னாரு? எவ்வளவு யோகத்தில் இருப்பீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் விநாசம் ஆகும். அஞ்சாவது கேள்வி. உங்களுடைய வேலை என்ன? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி, நீங்க உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். அப்ப விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள், நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள் சதா மாஸ்டர் வல்லலாகி சாந்தியின் தானம், அதாவது அமைதியின் தானம் கொடுத்து கொண்டே இருங்கள். இதுவே உங்களுடைய சேவையாகும் அல்லது வேலையாகும். நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள் சதா மாஸ்டர் வல்லலாகி அமைதியின் தானம் கொடுத்து கொண்டே இருங்கள். இதுவே உங்களுடைய வேலை. fill in the blanks. ஆத்மா டேஷ் காரணத்தினால் டேஷ் இருக்கிறது. ஆத்மா அபிமானியாக இருக்கும் காரணத்தினால் மனநிலை நன்றாக இருக்கிறது. ஆத்மா அபிமானியாக இருக்கும் காரணத்தினால், அதாவது ஆத்மா ஒன்றில் நீங்க இருந்தீங்கன்னா அந்த காரணத்தினால உங்களுடைய மனநிலை கூட எப்படி இருக்கும்ட்டார் பாபா? நன்றாக இருக்கும். இரண்டாவது, டேஷ் காரணமாக அனைவரும் டேஷ் வருகிறார்கள். ராவணன், அதாவது 5 விகாரங்களின் காரணமாக அனைவரும் இறங்கும் கலையில் வருகிறார்கள். ராவணன், அதாவது 5 விகாரங்களின் காரணமாக அனைவரும் இறங்கும் கலையில் வருகிறார்கள். மூன்றாவது, தன்னுடைய அனைத்து பிராப்திகளையும் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது டேஷ். தன்னுடைய அனைத்து பிராப்திகளையும் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது பலவீனங்கள் சுலபமாக முடிந்து போய்விடும். பலவீனங்கள் சுலபமாக முடிந்து போய்விடும். நான்காவது, எந்த ஒரு விஷயத்திலும் டேஷ் வரக்கூடாது, டேஷ் நேரத்தை இழக்காதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் துக்கத்தில் வரக்கூடாது, வீணான உலகிய விஷயங்களில் நேரத்தை இழக்காதீர்கள். வீணான உலகிய விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். அஞ்சாவது, ஆத்மா அபிமானியாக மாறினால் டேஷ். ஆத்மா அபிமானியாக மாறினால் நேரம் பயனுள்ளதாக மாறிவிடும். ஆறாவது, நிந்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் டேஷ். நிந்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் பதவியை அடைய முடியாது.
ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.